ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பைனாப்பிளில் அல்வா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பைனாப்பிளோட ஃப்ளேவரும் நல்ல ஸ்வீட்னஸும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோஸ் போடுறதுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஸ்மால் சைஸ் பைனாப்பிள் தான் வாங்கியிருக்கோம். இந்த பைனாப்பிளை ஃபஸ்ட் கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் ஃபுல்லாக நல்லா மேலேருந்து நல்லா ஃபுல்லாக சைடில் நம்ம எல்லாம் அந்த தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு அல்வா பண்ணும்போது நாக்கு அரிக்கும். அதனால் பிளாக்காக இருக்கிறதெல்லாம் நல்லா ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும். அந்த தோலையுமே நல்லா ஸ்கின்னெல்லாம் ஃபுல்லாக நிறைய ரிமூவ் பண்ணிடணும். நல்லா ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு அல்வா பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி இருக்காது, நமக்கு இல்லைன்னா கரகரன்னு இருக்கும். பைனாப்பிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணணும். நம்ம பைனாப்பிளை நல்ல சின்ன சின்ன ஸ்லைடாக போடணும். பாதி பைனாப்பிள் தான் நம்ம அரைக்க போகிறோம். மீதி இருக்கிற பழத்தை நம்ம பண்ணுற அல்வாவில் நம்ம அப்படியே ஃப்ரூட்ஸாகவே நம்ம சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுக்க பாதி பைனாப்பிள் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பைனாப்பிள் நம்ம பாதி தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். பாதி பைனாப்பிள், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்புலாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். நம்ம எடுத்த பைனாப்பிள் 1 கப்புக்கு அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்ம ஜீனி எடுத்துக்கிறோம். இப்போ பைனாப்பிள் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி பவுலில் எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்க பைனாப்பிளை பாதி சேர்த்துக்கிட்டு பாதி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நல்லா மிக்சியை நல்லா மூடி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம போட்டிருக்க பைனாப்பிள் மிக்சியில் போடும்போது அப்படியே நம்ம போட்ட பைனாப்பிளை மட்டும் தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் போட்ட பைனாப்பிள் அப்படியே திக் பேஸ்ட்டாக இருக்குது. அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். நல்லா பேன் ஹீட் ஆகட்டும். நம்ம எடுத்து வச்சுக்க நெய்யை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்பப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணணும் அல்வா பண்ணும்போது. இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க முந்திரி, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்தாச்சு. நம்ம போதும், நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே எடுத்து வச்சுருக்க நெய்யில் நம்ம பைனாப்பிள் பேஸ்ட்டை அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை நம்ம அதை சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வச்சுருக்க கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பைனாப்பிளை ஃபுல்லாக கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கொதிக்கணும். நமக்கு அந்த பைனாப்பிள் நல்லா கெட்டியாக நமக்கு வரும். லிக்விடாக இருந்தாலுமே நம்ம கிண்ட 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 நமக்கு நல்லா கெட்டி பக்குவமாக நமக்கு வரும் பைனாப்பிளுமே. ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கெட்டியாக நமக்கு ஒரு பதத்தில் நமக்கு வந்துடும். இந்த கெட்டியாக பதத்தில் வந்திருக்குது. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து வச்சுருந்தோம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பவுடர் நல்லா கலக்கிட்டு நம்ம அந்த தண்ணியை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம பைனாப்பிள் நல்லா ஊற்றி நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கெட்டிப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு நல்லா. இப்போ ஜீனி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு லெவல் 1 கப்பு ஜீனியை நம்ம அப்படியே தான் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் பாதி பாதியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீனியை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஜீனியை சேர்த்தோடனே நமக்கு அந்த பைனாப்பிள் வந்து கொஞ்சம் லிக்விடாக கிடைக்கும். ஏன்னா ஜீனி போனால் நம்ம உருகிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பைனாப்பிளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா அந்த அல்வாவோட கிண்டி கிண்டி நல்லா வேக வைக்கணும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா நச்சுக்க விடணும் அந்த பைனாப்பிளை. அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவரும் நம்ம பண்ணுற அந்த அல்வாவோட ஸ்வீட்டுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மையும் கொஞ்சம் ஸ்வீட் தன்மையும் நமக்கு நிறையாவே இருக்கும் அதில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம சேர்க்க நமக்கு அல்வா எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்போ தான் நமக்கு அல்வா திரண்டு வரும். நம்ம எடுத்து வச்சுக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல நெய் சுற்றி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வறுத்து வச்சதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான பதத்தில் நமக்கு அல்வா நல்லா திரண்டு வந்திருக்குது. அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நம்ம ஆற வச்சு நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ நாம் இன்றைக்கி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் சுற்றி நம்ம கீ கொஞ்சம் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
கையாலேயே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அல்வாவை நம்ம அப்படியே தூக்கி அந்த பிளேட்டில் நல்லா ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் சூடாகவே, இல்லை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு கட் பண்ணி நான் எப்படி இருக்குன்னு நான் காமிக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு, எனக்கு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த அல்வா மேலே கத்தியை போட்டு ஒரு நல்ல ஸ்லைட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் ஸ்லைட் பண்ணிக்கலாம். அதில் ஃபுல்லாக நம்ம கோடு போட்டுக்கலாம் அந்த அல்வா மேலே. நம்ம வச்சுருக்க பிளேட்டை இன்னொரு பிளேட்டில் நல்லா கவுத்தி கொட்டினீங்கன்னா நல்ல ஒரு ஷேப்பில் நமக்கு அல்வா கிடைக்கும். நல்லா தனித்தனி லேயராக நமக்கு அதுவே பிரிஞ்சு வந்துருச்சு. அல்வா நல்லா பக்குவமான பக்கத்தில் நமக்கு வந்திருக்குது. நம்ம எடுக்கும் போதுமே செம சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.